கிடந்தான். எல்லாரும் கிட்டக்க வந்து சேவித்தா. நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்டனன்னு ஆடுவார்களும். சில பேர் பாடுறா, சில பேர் பறை பேரி வாத்தியம் வாசிக்கிறா, சில பேர் ஆடுறா, சில பேர் சிரிக்கிறா, சில பேர் தலைமேல கைகூப்பி கொண்டு குதிப்பார்கள். கண்ணன் பிறந்துட்டான் பிறந்துட்டான் பிறந்துட்டான். இந்த ஆனந்த கோலாகலத்திலே ஊரே விழாக்கோலம் போண்டது. அப்படி எம்பெருமான் தான் அவதரித்தான். அவதாரத்துக்கு அப்புறம் ஒன்னொன்னு வரிசா எல்லா அசுரர்களையும் முடித்தான். அவர் பிறந்தது ஒரு பங்குன்னு வச்சுட்டா அதுக்கு மேல வளரச் செய்த காலத்தே எத்தனையோ பேரை கண்ணன் முடித்திருக்கிறான். அதைத்தான் அடுத்த அத்தியாயத்திலேருந்து சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆக முதல் அத்தியாயத்தில் கண்ணன் பிறந்தான்கிறத பார்த்தோம். அடுத்த அத்தியாயத்திலேயே கம்சன் எல்லா அசுரர்களையும் கூப்பிடுகிறான். இந்த பிள்ளை நம்ம கண்ணுக்கு மண் தூவி விட்டு புறப்பட்டு போயிட்டான். இந்த பெண் குழந்தை 7வது கர்ப்பம் போல் இருக்கு. அந்த பெண் குழந்தை அங்கிருந்து இங்கே வந்து சேர்ந்து இருக்கிறாள். யசோதைக்கு பெண்ணா பிறந்து இங்கே வந்தவள். நான் கொல்ல போறதில்லை, என்ன எதுக்கு கொல்ல வரே, எங்க இருக்கானோ தேடிக்கோன்னு சொல்லிட்டு யோகமாயா ஆகாசத்துல பறந்து போனாள்னு பார்த்தோம் இல்லையோ. அதுலேருந்து பயம் பீடிச்சு நுடுத்து கம்சனை. ஊர்ல இருக்கிற எல்லா அசுரர்களையும் அழைத்தான். பகிரந்த புரத்வாரா சர்வாகா பூர்வவத் ஆவருத்தாக ததோ பாலத்வனிம் ஸ்ருத்வா கிரகபாலாக சமுத்திதாக. பெண் குழந்தையை கொண்டு விட்டவுடனேயே எல்லாரும் விழிச்சுனுட்டா. கம்சனுக்கு செய்தி போச்சு. அடித்து துவைக்க முற்பட்டான். குழந்தையும் ஆகாசத்துல பறந்து போச்சு. அவன் உடனே எல்லாரையும் கூப்பிட்டு முதல்ல பூதனை, சகடாசுரன், பிரலம்பாசுரன், திருணாவர்த்தாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், தேனுகாசுரன் என்னும் பல பல அசுரர்களை கூப்பிட்டு உடனடியாக கண்ணன் இருக்கும் இடம் தேர போகுங்கள், யாரான் ஒருத்தர கண்ணனை முடித்து கொண்டு வர வேண்டும் என்ன ஆதேசம் பண்ணினான். இது இந்த பக்கத்துல நடந்தது. அப்பதான் முதல்ல பூத்தனாங்கிறவள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வருகிறாள். அதற்கு முன்பாக பெருமானுக்கு தொட்டிலிட்டு பேர் வைக்கணும் இல்லையோ. கர்காச்சாரியர் தான் அவளுக்கு குலகுரு. கர்காச்சாரியர் வந்தார், கண்ணனையும் பார்த்தார். பார்த்த உடனே கண்ணனுடைய திருமேனி அவரை தூண்டி விட்டுதான் கிருஷ்ணஹா என்று பேர் வைத்தார். கிருஷித் பூவாச்சக சப்தா நஷ்ச நிருவிருத்தி வாச்சகா. கிருஷுங்கிறது பூமியையும், நகாங்கிறது ஆனந்தத்தை கொடுப்பவன். பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் கிருஷ்ணன் ஒரு அர்த்தம். அல்லது கிருஷ்ணஹா கருப்பானவன் மற்றொரு அர்த்தம். கண்ணன்னாலே கருப்பு, கருப்புன்னா கண்ணன். எத்தனை கருப்பா இருப்பார்னார். அஞ்சனவண்ணன் அஞ்சனவண்ணன்னு சொல்லுவார்கள். அஞ்சன வண்ணனன்கோ அச்சுதன் அடியனென்கோ அஞ்சன வண்ணனென்கோ. ஆழ்வார் புகழ்நல் ஒருவன் என்கோங்கிற பதிகத்தில் தெரிவித்தார். புகழ்நல் ஒருவனென்கோ பொறிவிற்சீர் பூமியென்கோ திகழுந்தன் பறவையென்கோ தீயென்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசமென்கோ நீழ்ச்சுடர் இரண்டுமென்கோ இகழ்விலி வனைத்துமென்கோ கண்ணனை கூமார் அறியமாட்டேன். இந்த கண்ணனை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. கருப்பா இருக்கார் கண்ணன். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனே புண்ணில் புலி பெய்தார் போல் புறனின் அழகு பேசாதே என்ன ஆண்டாள் பாசுரத்தில் தெரிவித்தாள். எத்தனை கருப்பு. நம்ம கண்ணுக்கு இட்டுக்கிறதுக்கு மை இல்லைன்னா வழிச்சு எடுத்துக்கலாம். அத்தனை கருப்பு. கண்ணுடைய உடம்புல நம்ம விரலை வச்சு வழிச்சா கருப்பா மை வருமா. அந்த மைய வேணும்னா நம்ம கண்ணுக்கு இட்டுக்கலாம். அப்படின்னா பக்தி சித்தாஞ்சனம்னு அர்த்தம். பிரம்மத்தை நன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்கள் போராது. இந்த கண்ணுக்கு மை தடவினாத்தான் பிரம்மானுபவம் கிட்டும். அந்த மைங்கிறது பக்தி. பக்தி சித்தாஞ்சனத்தாலே கண்ணனை அறிகிறோம். அந்த பக்தி அவர் திருமேலியிலிருந்தானே நமக்கு பெற்றாக வேண்டும். ஆனால் எம்பெருமான் கருப்பு குழந்தையாக அவதரித்தார். மகனொருவர் கல்லாதவன் பெற்ற வயிறான தெய்வத் தேவகிக்கு பட்டங்கட்டி கொண்டே வந்து பிறந்தான். கர்காச்சாரியர் பார்த்தார். கருப்புக்காக கிருஷ்ணகான்னு பேர் வச்சார். அழகுக்காக பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் என்ன கிருஷ்ணகான்னு பேர் வைத்தார். தொட்டிலிட்டா எடுத்து நாமகரணம் எடுத்து இந்த சமயத்துக்கு தான் வசுதேவரை போய் பார்க்கிறார் நந்தகோபாலன். அதை இந்த கதையில ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். தா ஆசிஷா பிரயஞ்சான் ஆச்சிரம் பாகீதி பாலகே ஹரித்ராச்சூர்ண தைலாத்பிகி சிஞ்சந்தியோ ஜனமுஜ்ஜகு. ஜனங்கள்லாம் ஆனந்தமா இங்கே கொண்டாடிட்டு இருக்கா. கண்ணனுக்கு பேர் வச்சு முடிச்ச பிற்பாடு வசுதேவரை போய் பார்க்கிறார். என்னத்துக்கு போனார் நந்தகோபாலன்னா, இவர்கள்லாம் கப்பம் கட்டுகிற சிறு சிறு கிராமத்தவர்கள். கம்சனுக்கு வாழலாம் கப்பம் கட்டணும். இத்தனை பசுமாடு, இத்தனை வெண்ணெய், இத்தனை பால், தயிர் எல்லாம் கொண்டு போய் வரிப்பணம் கட்டிவிட்டு சரி வசுதேவரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோங்கிறதுக்காக அங்கே போனார். போனவரை பார்த்து வசுதேவர், எங்க பிறந்த குழந்தைய விட்டுட்டு இங்கே வந்தீர்கள் என்று கேட்டார். ஏன் குழந்தை பாட்டு சௌக்கியம் இருக்கே, நான் கப்பம் கட்ட வந்தேன். இப்போ வசுதேவர் நந்தகோபாலத்தில் சொல்றார், எனக்கு என்னமோ துர்நிமித்தங்கள்லாம் தோன்றது. நீ சீக்கிரம் போய் குழந்தையை ஜாகிரதையா பார்த்துக்கொள். என்ன பூத்தனை போற ஆளுங்கிறதுக்காகத்தான் துர்நிமித்தங்கள்.
அபசகுனங்கள் தோத்தித்து வசுதேவருக்கு. சரி நான் போய் குழந்தைய பார்த்துக்கிறேன். நந்தகோபாலன் திரும்பி வந்துட்டார். கண்ணன் பிறக்கிற வரைக்கும் எறும்புக்கு கூட நந்தகோபாலன் தீங்கு நினைச்சதே இல்லை. கண்ணன் பிறந்தார் இல்லையோ, மறுநாள்லேருந்து பெரிய வேலை கையில் வச்சுட்டு தொட்டிலுக்கு பக்கத்திலே நிற்கிறான். ஒரு சின்ன எறும்பு போச்சுன்னா வேலை எடுத்துன்னு வேகமாக பாய் வரான். எறும்பை காலால் தட்டினா போயிடாதா, இதுக்கு வேலைத்தான் எடுத்துன்னு போகணுமான்னா ஆண்டாள் பாசுரமே இருக்கும் இல்லையோ, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இதுதான் ஒரு க்ஷத்ரியன் பெரிய ராஜாவை பட்டி பாடியிருந்தார் நியாயம். இவர் வெண்ணையும் பாலும் தயிருமே பார்த்துட்டு இருக்கிற நந்தகோபாலன் இவரை போய் கூர்வேல் கொடுந்தொழிலன்னு பாடிவிட்டாளேன்னா அது கண்ணனுக்கு முன் ரொம்ப சாது, கண்ணனுக்கு பின் கூர்வேல் கொடுந்தொழிலன். நாம கிமு கிபி வச்சுருக்கோமோ இல்லையோ, ஆண்டாளத்தை பொறுத்த வரைக்கும் காமு காப்பி. அடியன் கார்த்தால சாப்பிட்றத பற்றி சொல்லலை, கண்ணனுக்கு முன் கண்ணனுக்கு பின்கிறதுக்காக சொன்னேன். கண்ணனுக்கு முன்னாடி ரொம்ப சாதுவாக இருந்தார், கண்ணனுக்கு பின்ன அவன் திருமேனிக்கு என் வந்துடுமோன்னு வேலை கையில் எடுத்துக்கொண்டு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அவர் திரும்ப வந்தார். வசுதேவர் சந்தேகப்பட்டா போலேயே பூத்தனை வந்துவிட்டாள். பூத்தனாங்கிறவள் அழகான வடிவத்தை எடுத்துட்டு அவளும் ஒரு அசுர பெண் பிள்ளை தான். கம்சனுடைய நியமனத்தாலே கண்ணனை கொன்னுடனுங்கிற எண்ணத்தோடே தன் மார்பகத்தில் பாலில் விஷத்தை ஊட்டி கொண்டு விஷப்பால கண்ணனுக்கு கொடுத்து கொன்றுவிட வேண்டும் என்கிற தீய எண்ணத்தோடே பூத்தனை வந்தாள். ஊருக்குள்ள நுழைஞ்சா அப்படியே பாட்டு பாடிண்டு வீடு வீடா வரச்சே அவ மனசுல 2 சங்கல்பம் வச்சிருந்தா. என்னுடைய மார்பில் இருக்கிற விஷப்பால் என்னையும் கொல்லக்கூடாது, வேற எந்த குழந்தையும் கொல்லக்கூடாது, கண்ணனை மட்டுமே கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடே பூத்தனை வந்தாள். அப்பதான் யசோத கண்ணனுக்கு பால் கொடுத்துட்டு தொட்டில்ல கிடத்திட்டு அண்ணண்ட போயிருக்கா பசுமாடு கண்ணுக்குட்டிகளை பார்க்கலான்னுட்டு. அதுக்குள்ளே கண்ணனுக்கு அகோர பசி. இது 7 லோகத்தையும் முழுங்கின பிள்ளையோ இல்லையோ, அதனால அடிக்கடி பசிக்கும். சில குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு போனால் 10 நிமிஷத்தில் பசிக்கும். சிலதெல்லாம் கார்த்தால கொடுத்துட்டு நாமே பிரயத்தனப்பட்டா தான் சாயங்காலமே கொடுக்க முடியும். இது அப்பப்போ பசி அப்பப்போ அழ ஆரம்பிப்பார். இவனுக்கு பசி எடுக்கிற போதெல்லாம் அவ வரப்போறது இல்லை. நாலு குழந்தைக்கு பசி எடுத்து காலை கையை கொதைச்சின்னு அழ ஆரம்பித்தான். அந்த பக்கமா பூத்தனை வந்து சேர்ந்தாள். அதை தெரிவிக்கிறார். கம்சேன பிரகிதா கோரா பூத்தனா பாலகாதினி சிசும்ச்சார நிக்னந்தீம் புரகிராம விரஜாதிஷு குர்வந்தி சாத்வதாம் பர்த்துர் யாதுதான்யச்ச தத்ரஹி சா கேச்சர்யேகதோபேத்ய பூதனா நந்தகோபுலம் யோஷித்வா மாயையாத்மானம் பிராவிஷத் காமச்சாரிணி. தான் வேண்டிய உருவத்தையெல்லாம் எடுத்து கொள்ளக்கூடிய பூதனை அழகான உருவத்தை எடுத்துண்டு கண்ணன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாள். அவனை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டாள். பால கிரகஸ்தத்ர விசின்வதி சிசூன் எதிர்ச்சையா நந்தகிருஹே சதந்தகம் பாலம் பிரதிச்சன்ன நிஜோரு தேஜசம் ததர்ஷ தல்பேக்னி மிவாகிதம் பசி. தன்னுடைய மடியில் எடுத்து வச்சிருந்த உடனே ஏதோ ஒன்றை அப்படியே போயிருந்ததை எடுத்து மடியில் விட்டுட்டோன்னு உடலையோ, அந்த மாதிரி இனிமே வாழ போறதுலேன்னு தெரிஞ்சு போச்சு. கருடன் எப்படி பாம்பை பிடிப்பரோ அதை போல கண்ணன் பூத்தனையை பிடித்து கொண்டான். இவளும் ஆசையோட தான் பாலை கொடுத்தா, கண்ணனும் ஆசையோட தான் பாலை இழுத்தான். ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். பேய்ச்சி விடநஞ்ச முலசுவைத்த மிகுஞான சிறுகுரவி முளைத்தடத்த நஞ்சுண்டு துஞ்ச பேய்ச்சி முதுதுறவரை குலபதியா காலி பின்னே இலைத்தடத்த குடலூதி ஆயர் மாதர் இனவள கொண்டான் அடிக்கீழ் எய்தகிர்பீர். திருமங்கியாழ்வார் தெரிவித்தார். முளைத்தடத்த நஞ்சுண்டு துஞ்ச பேய்ச்சி, பேய்ச்சி பிராணனை விடணும். கண்ணன் என்ன பண்ணலான்னு பார்த்தான். அவளோ பால் கொடுக்க வந்திருக்கா. நாளைக்கு இந்த வியாசர் மற்ற பேர்லாம் சும்மா இருக்க மாட்டா, பால் கொடுக்க வந்தவளை கொன்னுட்டான் அப்படின்னு அவளை பற்றி எழுதி வச்சுருவா. அது உண்ட வீட்டுக்கு இரண்டகம் இல்லையோ. ஆனால கண்ணன் பார்த்தார், அவளை நான் கொல்றதெல்லாம் இல்லை, பாலை வேகமாக இழுப்போம், பிராணன் கூடவே வந்துடுத்து. அவ்வளவுதான் கண்ணன் கொன்றதே தவிர சண்டை போட்டு பூத்தன இடத்துல கண்ணன் கொல்லலை. பாலை ரொம்ப வேகமாக இழுத்தான். பசி அதிகமாக இருந்ததுனாலே பாலோட சேர்ந்து பிராணனும் வந்துடுத்தே தவிர இவர் வேணும்னு சண்டை போடலையாம். எஸ்யாலபந்த சலபத்தம் சலபீபவந்தினுடு விளக்கேற்றி வைத்தால் விட்டில் பூச்சிகள் தானே விழுந்து விழுந்து உயரமாய்த்து கொள்ளும். விளக்கு விட்டில் பூச்சியை வரவேற்காது. அதே போல கண்ணன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. அவரை ஏற்றி வைத்த உடனே பூத்தனை போன்ற விட்டில் பூச்சிகள் தானே வந்து வந்து பிராணனை விட்டுடுவா. இவர் யாரோடையும் சண்டை போட்டு கொல்லுவதே கிடையாது. ஆழ்வார் பாசுரத்தழகாக தெரிவித்தார். தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தடர்நடை இட்டு சென்று பேய்முலை வாய் வைத்து நஞ்ச உண்டு பித்தரன்னே பிறரேசனின் நாய்
ஆய்மிகு காதலோடு யானிரப்ப விடவெந்தையன் தூதியோடே நீமிகு போகத்தை நன்குகந்தாய். இன்னும் குலசேகர ஆழ்வார் ஏறுமலர் பூங்குழல் ஆயருமாதர்னு 10 பாசுரங்கள் ஊடினார். அதில் தான் இந்த பாசுரம் சாதிக்கிறார். தாய் முலைப்பாலில் அமுது இருக்க யசோத நன்னா அமிர்தமயமான பாலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை விட்டுட்டு தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று, முதல்ல தவழ்ந்து போய் அப்புறம் அப்படி இப்படி நிற்கிறதுக்கு முடியாத நடந்து போய் தளர்நடை இட்டு சென்று பேய்முலை வாய் வைத்து நஞ்ச உண்டு. இந்த பேய் கொடுத்த வாலில் இருக்கிற நஞ்ச வேற சாப்பிட்டாயே ஊரார்கள்லாம் உன் என்ன சொல்வா தெரியுமோ? பித்தரன்னே பிறரேசனன் நாய். தாயார் அமிர்தமா பாலை கொடுக்க காய்ச்சின்னு இருக்கிறச்சே விட்டுட்டு ஏதோ ஒரு விஷப்பாலை போய் இந்த பிள்ளை சாப்பிட போச்சே பைத்தியம் அப்படின்னு சொல்லும்படியாக நீ இருக்கிறாய். மாயோம் தீய வலவல பெருமாவஞ்ச பேய்வீய தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுதி செய்திட்டமாயன். தூய குழவியாய் ரொம்ப உயர்ந்த பரிசுத்தமான குழந்தையாய் விடப்பால் அமுதா அமுதி செய்திட்டமாயன் விஷப்பாலை சாப்பிடுறார். அதுவே அமிர்தமா இருக்கான். ஏன் கண்ணனுக்கு அத்தனை ஆசை அந்த பாலில் தெரியுமோ? என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஊட்டின்னு வந்தாலும் இல்லையோ, கண்ணனுக்கு எதுவோ அவனுக்கு மட்டுமே நாம் நினைச்சால் அவர் ரொம்ப அதை பற்றி சந்தோஷப்படுறார். உனக்கு கொஞ்சம் இன்னொருத்தர் கொஞ்சம்னா அவருக்கு பிடிக்கிறது இல்லை. நான் இருக்கேனோ இல்லையோ உனக்கே அப்படின்னுட்டா ரொம்ப திருப்தி எம்பெருமானுக்கு. என்னதான் விஷத்தையே கொடுக்கட்டுமே எனக்கேன்னு கொண்டாலும் இல்லையோ, அது தனக்கும் இல்லை இன்னொரு குழந்தையும் கொண்டுடக்கூடாது, கண்ணனை மட்டுமே கொல்லணும்னு வந்தாலும் இல்லையோ, அவரை பொறுத்த வரைக்கும் மட்டுமேங்கிறது முக்கியம். அது கொல்ல வந்ததா வாழ்த்த வந்ததாங்கிற கவலை பெருமான் படுறதில்லை. ஏன்னா அவரை வாழ்த்துறதுக்கு நம்மால முடியாது, கொல்றதுக்கு நம்மால முடியாது. அதனால அவனுக்கு மட்டும்னு எத்த சமர்ப்பித்தாலும் உகக்கிறான். இவள் பால் அவனுக்குன்னு கொடுந்தாலும் இல்லையோ, அந்த வேகத்தோட தான் பிடித்தெடுத்தான். விபுத்தியதாம் பாலகம் பாலகம் மாரிகாகிரகம் சராச்சராத்மஜ நிமீலிதேக்ஷண தாம் தீக்ஷ்ணச்சிதாம் அதிவாம சேஷ்டிதாம் வீக்ஷாந்தர கோச்ச பரிச்சதாசி தத் வரஸ்திரியம் தத் பிரபயாச்ச கர்ஷிதே நிரீக்ஷமானே ஜனனி ஹதிஷ்டிதாம் தஸ்மின் ஸ்தனம் துர்ஜர வீரியமுல்பணம் கோராங்கமாதாய சிசோர் ததாவத. தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு பால் கொடுத்தாள். கண்ணனும் வேகமாக பிடித்து இழுத்தான். பேச்சு முலை நஞ்சுண்டான் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு ஆண்டாளுடைய போச்சரம். பேய்முலையில் இருக்கிற நஞ்ச உண்டான். நஞ்ச உண்டுட்டு எங்க போய் படுத்துண்டானா? ஆண்டாள் பாட்டியை பாருங்க. பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளத்தொரு பாம்பை படுக்கையாக விரித்து ஆதிசேஷ படுக்கையில போய் படுத்துனுட்டான்னு ஆண்டாள் போச்சரம். பெரியவாச்சன் உடனே வியாக்கியானத்தில் எழுதினார், விஷத்துக்கு விஷம் முறிவொல்லியோ, இங்க இடத்துல விஷத்தை குடிச்சுட்டானோ இல்லையோ, ஆதிசேஷன் இடத்துல போய் படுத்துனுட்டா இந்த விஷத்துக்கு அந்த விஷம் முறிவு மருந்து. அதனாலதான் பாட்டிலேயே பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்று தானே விஷதுஷ்டமான ஆதிசேஷ பர்யங்கத்திலே போய் கிடந்தான் என்று சாதித்தார். வஞ்சமேவிய நெஞ்சுடைப்பேச்சு வறண்டுனார் நரம்பழக் கரிந்துக்க நஞ்சமாறுதலு சுடுமலை அந்தோ சுவைத்து நீ அருள் செய்திருந்தாய் என்று குலசேகரன் தெரிவித்தார். அவருடைய பிராணனே போகும்படி கண்ணன் பிடித்தெழுத்தான். மரண ஓலமிட்டு கொண்டு கீழே விழுந்தான். அவ சரீரப்ப இயற்கையான தன்மை அடைந்தது 12 மைல் தூரம். இவ்வளவில்லை அவ்வளவில்லை, அவ்வளவு மைல் தூரத்துக்கு சரீரம் கிடக்கிறது. குழந்தை கண்ணன் அவள் பேர்ல இப்படி அப்படியும் ஓடி ஆடி விளையாடின்தான். அப்பதான் ஏதோ சத்தம் தடால்னு கேட்டுதேனுட்டு யசோத கிட்டக்க வந்து பார்த்தா குழந்தை விளையாடுறது தெரிஞ்சது. பயந்து போய் அவனை எடுத்து தம் மடியில வச்சுட்டு உடனே ஊர்ல இருக்கிற வைத்தியர்கள் ஜோசியர்கள் எல்லாரையும் கூட்டுட்டா. இந்த பிள்ளை பயந்து போயிருக்கு பூத்தனையை பார்த்து. அதனால இதுக்கு உடனே தான் வைத்தியம் பண்ணணும்ட்டா. ஒருத்தர் சொன்னார் கொழுமோர் காய்ச்சி கொடுங்கோன்னார். சரி காய்ச்சுட்டா. இன்னொருத்தர் சொன்னார் கோபுச்ச பிரமணம், பசுமாட்டை கொண்டு திரும்ப நிற்க வைத்து அதனுடைய வாழை குழந்தை முன்னாடி சுத்துங்கோ பயம் நீங்கிடும். இன்னொருத்தர் சொன்னார் பண்ணி போட்டுட்டா. அடுத்தது இன்னொருத்தர் சொன்னார் அச்சுத்தாலி ஆமத்தாளி பண்ணி போடுங்கோ. யானமுடி புலிநகம் ஆமநகம் இதெல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ரக்ஷை தாயத்துக்கயிறு கட்டி போட்டுள்னா சரியா போடும் குழந்தைக்கு பயம். அதையும் கட்டி போட்டுட்டா. பஞ்சகேதி யசோதான்னு பராசரப்பட்டர் தெரிவித்தார். கூர்ம வியாக்ர நகபரிமிலத்து பஞ்சஹேதி யசோதா வக்ஷஸ்தல்யாம் துளசி கமலா கௌஸ்துப பரேசத்தம் பிரதேதிதராம் ததாஸ்தாம். பெருமான சேவித்து தெரிவித்தார், உன் திருமார்பலை என்னென்னமோ இருக்கு, உன் பெருமையை பறைசாற்ற. அதை பற்றி நான் பார்க்க போகிறதில்லை. யசோத சாத்தின இந்த 50 தாலியும் கழுத்தில் இருக்கோ இல்லையோ, இந்த இடத்துல தான் சுகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தெரிவிக்கிறார். இவ திருஷ்டி சுத்தி போட ஆரம்பிச்சாலாம் யசோதை.
இந்த குழந்தை இப்படி பயந்து படுத்தேங்கிறதுக்காக பதமானோபி தத்தேகா திருகவ்யூத் தனந்தர துருமானு. திருகவ்யூத்தின்னா 12 மைல் தொலைவு, அவ்வளவு பெருசு உடம்பு கிடக்கிறது. அவள் அசுர பெண்ணு தானே, உடம்புல இருந்து துர்கந்தம் வீசணும் இல்லையோ, சந்தன மனம் வீசித்தான் உடம்புல இருந்து. ஏன்னு விசாரிச்சின்றார். கண்ணனே அவளுடைய மேனி முழுக்க அலையிறான் இல்லையோ, அவன் திருவடி பட்டு பட்டு இவரே சர்வகந்தா, இந்த சர்வகந்தத்தையும் அவள் உடம்புல ஏத்தி அசுர தன்மையே அழைத்து அவளுக்கும் மீளாத உயர்ந்த நெறிய கொடுத்தான் எம்பெருமான். அவனுக்கு பயந்து போயிட்டானோங்கிறதுக்காக பூர்வந்து தத் ஸ்னிஸ்வனிதவின், பூர்வந்து உன்னை முன்னே கிழக்கு பக்கத்தில் இவா ரட்சிக்கட்டும், மேற்கு இவர்கள் ரட்சிக்கட்டும். பாலஞ்ச தஸ்யாக உரசி கிரீடந்தம் அகுதோபயம் கோப்யஸ்தூர்ணம் சமபேத்ய ஜகுர்குர் ஜாத சம்பிரமாக யசோதாரோகிணிபியாம் தாக சமம் பாலஸ்ய சர்வதா ரக்ஷாம் விததிரே சம்யக் கோபுச்ச பிரமணாதிபிஹி கோமூத்ரேண ஸ்நாபயித்வா புனர்கோ ரஜசாத்பகம் ரக்ஷாம் சக்ருச்ச சக்ருதா துவாதசாங்கேஷு நாமபிஹி கோப்யः சம்ஸ்பிருஷ்ட சலிலாः அங்கேஷு கரையோ பிருதக் ன்யஸ்தாமன்யத பாலஸ்ய பீஜன்யாசம் அகுர்வத. ஒவ்வொத்தையும் தன்னுடைய மடியில வச்சிருந்து, உன்னை வடக்கே குபேரன் ரட்சிக்கட்டும், தெற்கே யமன் ரட்சிக்கட்டும், இங்க இந்திரன் ரட்சிக்கட்டும், என்ன ஒரு தேவத்தையும் ரட்சிக்கட்டும்ங்கிறா. 50 தாலி பண்ணி போடுறா. உனக்கு என்னென்ன வந்துருமோன்னு பயப்படுறா. சுகர் தெரிவித்தார், இந்த குழந்தைய கண்டு பயந்துதான் நித்தியம் சூரியன் உதிக்கிறார். இந்த ஸ்ரீமன் நாராயணனை கண்டு பயந்துதான் வாயு ஓடின்னு இருக்கார். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுத்தாவத பஞ்சமயிதி என்று ஒரு நாள் சூரிய சந்திரர்கள் உதிப்பதே இவனை கண்டு. அவன் என்னமோ பூத்தனையை கண்டு பயந்து போயிட்டான். இவ பசுமாட்டு வாழை வச்சு சுத்தின்றாள்னா என்ன அன்பு கண்ணை மறைச்சிருக்கு இந்த யசோதைக்கு. இந்த வைபவம் இன்னூத்திக்கு கிடைக்காது இல்லையோ, அதனாலதான் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்ன வளர்த்த இன்பத் அத்தனை யசோதை பெற்றாள்னு தெரிவித்தார். கண்ணன் பூத்தனையை முடித்து விட்டான். அடுத்தது ஒரு நாள் கண்ணனுக்கு பிறந்த நாள். இந்த பூத்தனையை முடித்ததே ரொம்ப ஆச்சரியமான செய்தி. அதிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்குள்ளாக கண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தொட்டில்ல போட்டு பாட்டு பாடின்னு இருக்கா யசோதை. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், மாணிக்கங்கட்டி வைரமிடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. தாலேலோ பாடின்னு இருக்கா இந்த இடத்துல யசோதை. தாலேலோ பாடுதல்னா தூங்க பண்றதுக்காக. தாலேலோ தாலுன்னா இந்த இடத்துக்கு தாலுன்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் தாலுன்னா இந்த இடம், கன்னத்தினுடைய கீழ்ப்பகுதிக்கு தாலுன்னு பேர். தாலேலோன்னு சொல்லச்சே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தாலேலோன்னு இந்த இடம் தான் ரொம்ப ஆச்சரியம். அதனால அது தாலுன்னா இந்த இடம் ஆச்சரியத்தினால தாலேலோன்னு பேர் வச்சுட்டா அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார்கள். இதே விஷயத்தை தான் குலசேகரரும் பாடினார். ஆலநெழ்கரும்பு அன்னவந்தாலோ அம்புயத்தடங் கண்ணினந்தாலோ வேல நீர்நிற தன்னவந்தாலோ வேழப்போதகம் அன்னவந்தாலோ ஏலவார்குழல் என்மகந்தாலோ என்னன் நுண்ணேன் வாழ நிறைய தாலொலித்திடும் திருவினை இல்லா தாயரில் கடையாயின தாயே. இது தேவகி புலம்பரா. யசோத தானே தாலாட்டு பாடும் இன்பத்தை பெற்றாள். நான் பெத்தும் இழந்து போயிட்டேன் இல்லையோ, மொத்தத்தையும் அவளிடத்துல கொடுத்துட்டேனே. பாரத தேசத்துல நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் நிகழும், ஆனா அதை ஒன்றையும் நாம் உபயோகப்படுத்த மாட்டோம். வேற்று நாட்டுக்காரன் எடுத்துனுட்டு அவர் அதுக்குன்னு சொந்தம் கொண்டாடி நம்ம நாட்டுக்கே திரும்ப கொண்டு வித்துட்டு போடுவார். இது நம்ம நாட்டில் என்றைக்கும் வழக்கம். இது இன்னைக்கு இல்லை, இது யசோத காலத்திலேருந்து. ஏன்னா தேவகி பெற்றாள், பெற்றும் பேரிழந்து எல்லாவற்றையும் யசோதைக்கு விட்டு கொடுத்துட்டாளோ இல்லையோ. அதனால் இப்போ தொட்டில் கிடத்தி தாலாட்டு பாடினா மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி எந்த வீட்லேயும் மூதாதையர்களுடைய தொட்டில்னு பாதுகாத்து வச்சுட்டு இருப்பா. நம்ம வீட்டிலையா இருந்தால் கூட எங்கள் தாத்தா படுத்துன்ற தொட்டில்னு இந்த குழந்தைய போட்டுருவா. தாத்தா காலத்துலேருந்து இந்த காலத்துக்குள்ளே ஒரு சட்டமும் அந்த தொட்டில் உடஞ்சி போயிருக்கும். அதை அப்பப்போ புதுசாக பழுது பார்த்துருப்பா. ஒரு சட்டம் கூட அன்னிது இருக்காது, ஆனால் தொட்டில் அன்னிதுன்னு சொல்லிகிட்டே இருப்பா. அதில் இருக்கிற துணியெல்லாம் மாற்றியாயிருக்கும், கயிறெல்லாம் மாற்றியாயிருக்கும், மூங்கில்லாம் மாற்றிருப்பா. ஆனால் என்னமோ தாத்தா படுத்துன்றதுன்னு சொல்லிட்டு இருக்காடோ இல்லையா. அதே போல தான் இப்போ கண்ணனுக்கும் பிரம்மா அனுப்பிச்சு வச்சார். அவர் தாத்தா தானே, பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்யானுட்டு அவர் தான் எல்லாருக்கும் பிதாமகர். அந்த பிதாமகரான பிரம்மா தொட்டில் அனுப்பிச்சு வச்சிருக்கார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி மாணிக்கத்தால சுற்றுப்புறம் வேய்ந்து நடுல வைரத்தை வச்சு ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் ரொம்ப உயர்ந்த சொக்க தங்கம், பத்திரமாத்து தங்கம் 26, 22, 24 இல்லை, 26 மாற்று தங்கம். அந்த தங்கத்தால பண்ணி வைரத்தை கட்டி மாணிக்கம் கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில்
பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். உனக்கு பிரம்மா கொடுத்திருக்கார் மாணிக்குரலனே தாலேலோ, ஏ வாமனமூர்த்தியே தூங்கு, திரிவிக்ரமமூர்த்தியே தூங்கு என்று கண்ணனை தூங்க பண்ணுகிறாள். ஆனா கண்ணனுக்கோ தொட்டில் போட்டாலே பிடிக்காது. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். தொட்டிலே கிழிஞ்சு போற அளவுக்கு கையா காலை போட்டு உதைப்பானான். இந்த குழந்தைக்கு சின்ன இடத்துக்குள்ள படுத்து வச்சா பிடிக்கல போல் இருக்கு, நாம் எடுத்து மடியில இடுப்பில் வச்சுப்போமே அப்படின்னு யசோதை தூக்கி இடையில வச்சிருந்தால் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும். இடுப்பில் வச்சிருந்தா இப்படியே நழுவிண்டு கீழே இறங்கிடுவோம். பெண்கள் இடுப்பில் வச்சுக்கிறாப்புல பிடிக்கல போல் இருக்கு, ஆண்கள் நெஞ்சோட வச்சுக்கிறாளோ இல்லையோ அதை போல வச்சுக்கலாம்னா இந்த இடத்துல உதரத்துல ஓங்கி ஒரு வயத்துல விட்டுண்டு கீழே இறங்கிடுவோம். எப்படி வச்சிருந்தாலும் இந்த பிள்ளைக்கு பிடிக்கலையே. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைக்கிறான். சரி இடுப்பில் வச்சுக்கிறா, இறங்கி விடுறான். மார்பில் ஒடுக்கி புல்கிறனா உதரத்தே பாய்ந்திடும். மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். இந்த பிள்ளைக்கு கால் வலிக்குமேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கே என் யசோதை சொல்வதாக பெரியாழ்வார் பாசுரத்திலே சாதித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தொட்டில். அந்த தொட்டில தான் கண்ணன் கிடத்தப்பட்டிருக்கான். மறுபடியும் பசி. இப்பதான் யசோதை பாலை கொடுத்துட்டு போனா அந்தண்ட பக்கம் போறதுக்குள்ள கண்ணனுக்கு பசி. யசோதை போறச்சே ஒரு வண்டி சக்கரத்தை எடுத்து குழந்தைக்கு இது காப்பாக இருக்கட்டும், ரக்ஷகமா இருக்கட்டும்னு வச்சுட்டு போனான். அந்த வண்டி சக்கரத்துக்குள்ள சகடாசுரன் ஒரு அசுரன் ஆவேசிச்சுட்டான். வண்டி சக்கரம் உருண்டோடி வருது, வந்து நேர கண்ணனை மோதி கொண்டுட வண்டி தான். இன்னும் சக்கரமும் கிட்டக்க வருது. அது ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கதாச்சித் ஔத்தானிக கௌதுகாப்ளவே ஜன்மக்ஷயோகே சமவேத யோஷிதாம் வாதித்ர கீதத்விஜ மந்திர வாச்சகைஹி சகார சுனோர் அபிஷேச்சதம் சதி அன்னாத்யவாசஹ ஸ்ரகபீஷ்டதேனுவிஹி சஞ்சாத நித்ராக்ஷமசீஷயனச்சனைஹி ஔத்தானிக ஔத்சுக்யமானாஹ மனஸ்வினி சமாகதானு பூஜயதி விரஜௌகசஹ என்று இந்த கண்ணனை கிடத்தி விட்டு அவ பசுமாடு கன்றுகளை பார்க்க போனா திருஷ்டுவா யசோதா பிரமுகா விரஜஸ்திரிய ஔத்தானிகே கர்மணி யாஹா சமாகதாக நந்தாதயச்ச அத்புத தரிசனாகுலாக கதம் ஸ்வயம் வை சகடம் விபர்யகாத். இந்த சகடத்துக்குள்ள அசுரன் ஆவேசிச்சான். அவன் மெதுவா ஓடி வர கண்ணன் ஏற்கனவே பால் வரல பசிக்கிறதுங்கிறதுக்காக காலை உதச்சுருக்காரு இல்லையோ, இந்த காலை தானா உதச்சிருந்த வேகத்துல சகடத்தின் தலையில கால் பட்டது. சகடத்துக்கு பிராணம் படுத்து. இதைத்தான் மறுபடியும் எழுதி வைத்தார். பூத்தனையோடையும் சண்டை போடலே, பாலை வேகமா இழுத்தான் பிராணம் படுத்து. சகடாசுரனோடையும் சண்டை போடலே, தான் குழந்தை கை காலை உதச்சுருக்கிறச்சே இவரை யார் குறுக்க வர சொன்னார்? இவன் குறுக்க வரவே கால் பட்ட உடனே அதுக்கு பிராணம் படுத்து. ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன்னு சொல்லுவார்கள். நாள்களோர் நாளைந்து திங்களளவிலே தாளனுமிர்த்து சகடத்தை சாடிப்போய். நாள்களோர் 4-5 திங்கள். கண்ணன் சகடாசுரனை கொல்லும் போது வயசு 7. ஈடும் வலியுடைய வயசு 7னா திங்கள் 7. 7 மாசம் ஆயிருக்கு கண்ணனுக்கு. ஈடும் வலியுடையின் நம்பி பிறந்த 7 திங்களில் 7 மாசத்து குழந்தை தான் சகடாசுரனை கொன்றான். பெரியாழ்வார் 7 மாசம்னு சொல்ல மாட்டார். 7 மாசம்னு இப்படி என் பாட்டு சொன்னது வேற ஆழ்வாருடைய பாட்டு. பெரியாழ்வார் சொல்லச்சே நாள்களோர் 4-5 திங்களளவிலே ஒரு 4-5 மாசம் இருக்கும் சகடாசுரனை முடிச்சுட்டான்னார். ஏன் சுவாமி 4-5ங்கிறாரே 7ன்னு சொல்லப்படாதான்னா சொல்ல மாட்டாரே. இவர் தான் எத்தையுமே ஸ்பட்டமா சொல்லவே மாட்டார். 7ன்னு சொன்னா அப்ப இந்த குழந்தை பிறந்து 7 மாசம் சொல்லியோ கணக்கு பண்ணிட்டு வந்துருவோம் கம்சன். 7 மாசத்துக்கு முன்னாடி பிறந்ததுன்னா இது கண்ணனா தான் இருக்கணும்னுட்டு 4-5ன்னு சொல்லி வைப்போம். 4 5 4 5 9 4 5 20 அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணிட்டே இருப்போம் இல்லையோ. இவன் விசாரம் பண்றதுக்குள்ள கண்ணனுக்கு வயசாயிடும், ஒன்றும் பண்ண மாட்டான். அப்படிங்கிறதுக்காக நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே சகடத்தை சாடி போயின்னு தெரிவித்தார். ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன். பெருமானுடைய திருவடி தாமர்கள் எப்படி இருக்கான்? பெய்யும் பூங்குழல் பெய்முலையுண்ட பிள்ளை தேத்தமும் பேருந்தோர் சாடிரச் செய்யவாதமொன்னால் செய்தனன் சிறுச்சேவகமும். பெய்யும் பூங்குழல் பெய்முலை உண்டான், பெய்முலையை சாப்பிட்டு முடித்தாயிடுத்து. அடுத்தது பேருந்தோர் சாடிர செய்ய பாதம் ஒன்னால் செய்தனன் சிறுச்சேவகமும். உன்னுடைய திருவடி தாமர்களால் ஓங்கி உதைத்தாய். திருக்காலாண்ட பெருமான் ஆழ்வார் தெரிவித்தார். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு ஆண்டாள் பாசுரம் இல்லையோ. திருக்காலாண்ட பெருமான் ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இத்தனை நாள் நாங்க நம்பிட்டு இருந்தோம், எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துவிட்டால் கண்ணனுடைய திருவடி தாமர்கள் தான் ரட்சிக்கும் இத்தனை நாள் நினைச்சிருந்தோம். ஆனா இப்போ ஒரு உண்மை புரிஞ்சுட்டேன், உனக்கு ஆபத்து வந்தாலும் உன் திருவடிகள் தான் ரட்சிக்கும்னுட்டு. என்ன சகடாசுரன் உனக்கு வந்த ஆபத்தோ இல்லையோ, உன் திருவடிகளால் உதைத்துத்தான் என்னை ரட்சித்து கொண்டாய். அப்ப அது எங்களுக்கு ஆபத்தோ உனக்கு ஆபத்தோ உன் திருவடிகள் தான் ரட்சகம்.
அதனால தான் அகலகில்லே நிறையுமென் நலர்மேல் மங்க உரமாறுபா நிகரிற் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பகவானுடைய திருவடிகளில் நாம் சரணாகத்தை அனுஷ்டிக்கிறோம். ஆக சகடாசுரனை முடித்தான். முதல்ல பூதனாவதம், அடுத்து சகடாசுரவதம். இது 7ஆம் மாதம் வரைக்கும் நடந்தது. முதல் திருநக்ஷத்திர கொண்டாட்டம் ஆயிடுத்து. ஒரு வயசாயிடுத்து இல்லையோ, மெதுவாக தவழறதுக்கு தொடங்கினான். அடுத்து தளர்நடை நடப்பதற்கு தொடங்கினான். இந்த பிள்ளை நடக்க ஆரம்பிச்சது, கைகால் முளைச்சதோ இல்லையோ, ஊரார் எல்லாருக்கும் தலைவலி தொடக்கம். ஏன்னா இந்த பிள்ளைக்கு கால் முளைச்சது, அவளுக்கு தலையில் வலி எடுக்க ஆரம்பிச்சது. வந்தால் ஒரு இடத்துல ஒரு பாத்திரம் பண்டத்தை வைக்க விடுறதில்லை. ஒரு இடத்துல கடைந்த இடத்த வெண்ணையோ பாலோ தயிரோ இருக்கிறது இல்லை. இந்த பிள்ளைய வர வேண்டாம் அப்படின்னு கோபமாக இந்த வீட்டு பக்கம் வராதேன்னு 2 பேர் சொல்லுவா. சரி, நான் வரல, இனிமேல் நீயா கூப்பிட்டாலோடைய நான் வரமாட்டேன் அப்படின்னு முகத்தை திருப்பின்னு போடுவான். 2 நாள் தான் அவளால் பார்க்காத இருக்க முடியுமே தவிர 3ஆம் நாள் அவளே தேடி வந்து விடுவாள். ஏன் என் வீட்டுக்கு வரல? நீ தானே வரவேண்டான்னு சொன்னேன், அதனால தான் உன் வீட்டு பக்கம் வரலன்னா. ஏதோ அன்று சொன்னேன், இன்னைக்கு வா என்று அழைத்து போகும்படி தான் ஒருத்தொருத்தர் வீட்டுக்கு சென்றான் எம்பெருமான். பெருமாள் தவழறத்திற்கு தொடங்குகிறார். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தமிழ்ந்து போய் பொன்முகக் கிங்கிணி ஆர்ப்ப என் மகன் கோவிந்தன் புழுதி அழைகின்றான். இளமாமதி சந்திரன் மேலே போயின்னு இருக்கார். யசோத குழந்தைக்கு சோறு ஊட்டின்னு இருக்கார். அப்போ அம்புலியை காட்டி சோறு ஊட்டுறாளோ இல்லையோ, நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ. பெருமான் தன்னுடைய ஓரொரு முழந்தாள் பட இடது முழந்தாளை தூக்கி முன்னாடி வச்சு, வலது முழந்தாளை தூக்கி முன்னாடி வச்சு தவழற இல்லையோ, இந்த இடத்துல சுட்டி சாத்தி வச்சிருக்கா சூடாமணி. இந்த காலை ஒன்றுனா முன்னாடி எடுத்து வைக்கச்சே உடம்பு முன்னாடி அசையும் போது சூடாமணி முன்னாடி போகிறது மோதுறது, முன்னாடி போகிறது மோதுறது. தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முகக் கிங்கிணி ஆர்ப்ப என் மகன் கோவிந்தன் புழுதி அழைகின்றான். கண்ணன் ஓரோரு இடமா போய் புழுதி அலைஞ்சுட்டு நேர ஓடி வந்து யசோத மார்புற தழுவிக்கொள்ளுவன். தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணினப் பெத்திலே நந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரிவாய்க்கொண்ட அடிசிலின் மெச்சல் உண்ணப் பெற்றிலேன் ஓ குடையவிடையேன் என்னையன் செய்ய பெற்றதன் மோயே. குலசேகரர் தெரிவித்தார். தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால். கண்ணன் நடக்க பழகிறார். தவழ்ந்து எழுந்து தளர்ந்ததோர் நடையால். தவழ்ந்து மெதுவாக எழுந்திருப்பார், நிற்க மாட்டாமல் மறுபடியும் கீழே விடுவார். அப்போ அந்த இடத்துல புழுதி அடைந்த பொன்மேனி அதோட ஓடி வந்து வாரிவாய்க்கொண்ட அடிசலின் தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்திருந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிடப் பெற்றிலே நந்தோ. மண்ணில் இருக்கிற செம்பொடி முழுக்க உடம்புல தடவிண்டு அப்படியே வந்து யசோதனுடைய மார்புற கட்டி தழுவிப்பன். இவ அப்பதான் புதுசா போட்டு இருக்கிற பீதாம்பரம் அத்தனை வீணா போடும். ஆனால் அந்த பாக்கியம் யசோதை கிடைச்சி சொல்லியோ. இப்போ தேவைக்கு என்ன அடறாள்னா, என்னுடைய உடுப்பு முழுக்க அழுக்கார பாக்கியம் நான் பண்ணலையே, அந்த பாக்கியத்தை யசோதை பண்ணினாலே தவிர நான் அண்ணா புதுசாக பட்டு கட்டின்னு இருக்கணும், நீ எல்லாம் அழுக்கும் பழண்டு ஓடி வந்து என்னை கட்டின்னு இருக்கணும், பட்டாடை முழுக்க அழுக்காயிருக்கணும், நான் கோபத்தில் ஒன்றை வச்சிருக்கணும், இத்தனை பாக்கியத்தையும் இழந்து போயிட்டேன் இல்லையோ என்னதான் தெய்வ தேவகு புலம்பிய புலம்பலாய் குலசேகரர் பாடி வைத்தார். ஆக கண்ணன் ஓரோரு இடமா தவழறதுக்கு ஆரம்பித்தான். காலேன விரஜதால்பேன கோகுலே ராமகேசவோ ஜானுபியாம் சக பாணிபியாம் ரிங்கமாணௌ விஜஹ்ரது தாவங்கிரியுக்னம் அனுகிருஷ்ட சரீசிருபந்தௌ கோஷ பிரகோஷ ருச்சிரம் விரஜகர்தமேஷு தன்னாதகிருஷ்ட மனசா வனுசிருத்திய லோகம் முக்த பிரபீதத உபயேதுரந்தி மாத்ரோஹ தத்வா ஸ்தனம் பிரபிபிதோஹோ ஸ்மமுகம் நிரீக்ஷ்ய முக்தஸ்பிதால்பதர்சனம் யயது பிரமோதம். ஒரு நாள் இந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு கீழே விட்டுட்டு போக வேண்டிதான் தாமதம். மெதுவாக கண்ணன் தளர்நடையிட்டு போகத் தொடங்கினான். வத்சான் போக்ஷன் மர்கான் போக்ஷன். எந்தெந்த இடத்துல வெண்ணெய் இருக்கோ பாத்திரத்தில் இருக்கிற வெண்ணெயை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை போட்டு உடைச்சிடுவான். கண்ணுக்குட்டியை காலை கட்டி வச்சிருந்தா அதன் பின்னாடி வாலில் பட்டாசு கட்டி விட்டுட்டு கொளுத்தி விட்டுடுவான். பசுமாட்டை கறக்கிறதுக்காக கால் கட்டி வச்சிருந்தா கறந்து முடிக்கிறதுக்குள்ள கயத்தை அவிழ்த்து விட்டு ஓங்கி அது உதவிடும் இடையனே, அதை கண்டு சிரிப்பன். இப்படி ஏதேது ஒன்னொன்னு சிரிக்கிறதுக்கு உண்டோ கண்ணினவா ஓலகட்டி கடிய சகதமுடைத்துன்னு ஆழ்வார் தெரிவித்தார். அப்பங்கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலர்ந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன். எத்தனையோ லட்டுவம் சீடை லட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுன்னு யசோதை கூட்டாலும்
ஒன்றுத்துக்கு மசிஞ்சு கண்ணன் வர்றதே இல்லை. அவர் பாட்டுக்கு தவழ்ந்தளை இட்டு செல்லுகிறார். முன்னல்லோர் வெள்ளி பருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட, முன்னாடி வெள்ளிமலை ஆட்டம் பலராமன் கிடுகிடுகிடுன்னு போவர். என்ன அவர் அவ்வளவு பருமன் இல்லை. ஆனால் பின்னாடியோ பின்னை தொடர்ந்தோர் கருமலை கிட்டன் பேரந்தடி இடுவது போல் பின்னை தொடர்ந்து கருப்பு மலை ஓரோரடியாக கஷ்டப்பட்டு யானை நகர்றாப்புல தான் இந்த பிள்ளை நகரும். ஏன்னா ரொம்ப பருத்த திருமையனையோ இல்லையோ, வெண்ணையும் பாலும் தயிரும் உண்டு யானை காலை மெதுவாக எடுத்து வைக்கிற ஆப்புல பின்னாடி போகும். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம். பெருமான் எந்த இடத்துல நடந்துட்டு வந்தாலும் அங்கே சங்கு சக்கர பொறி இருக்கும். அந்த ஊரில் ஸ்ரீஜெயந்திக்கு கட்டப்பட்டெல்லாம் கீழே குனிஞ்சுட்டு கோலம் போடுறதே இல்லை. பெருமாளுடைய திருவடி போடணும் இல்லையோ, நிறைய பாத்திரம் நிறைய மாவை கரைச்சுட்டு கண்ணனே காலை துவச்சிக்கோ ஓடுன்னுவா. காலை துவச்சின்னு ஓடிட்டு வந்துட்டா எல்லா வீட்லையும் போட்டாயிடுது. நெஜக்கண்ணனே இருக்கிறச்சே நாம் எதுக்கு காலடி போட்டு கட்டப்பட வேண்டுமோ? அவன் ஒரு தரம் ஓடிட்டு வந்துட்டா அங்கங்க சங்கு சக்கரங்கள் பொறி உண்டா போலே தொடர் செங்கலிகை ஷலார் விலார் என்ன. பெருமான் இடுப்பில் போட்டுருக்கிற சலங்கை, கையில் போட்டுருக்கிற கொலுசு, காலில் சாட்டின்னு இருக்கிற கொலுசு, கழுத்தில் போட்டுருக்கிறது, இதெல்லாம் ஒன்றுக்கொன்று சத்தமிடும்படி கண்ணன் சாரங்கபாணி தளர்நட நடவானோ என்று தளர்ந்து நடையிட்டு கொண்டு புறப்பட தொடங்கினான். இந்த நடையிட ஆரம்பித்த உடனே பண்ண முதல் சேட்டிதம் நவநீத சௌரியம்ங்கிற விற்த்தாந்தம். வெண்ணைக்காடும் பிள்ளையாய் தான் கீழே இறங்கி வந்ததே வெண்ணை சாப்பிட்றதுக்காகத்தானே. சூட்டு நன்மாலகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் ஈட்டிய வெண்ண தொடுவண்ண போந்திமிலேற்றுவன்கோன். தம் வீட்டு வெண்ணை சாப்பிட்டா போராதுன்னுட்டு புறத்தியார் வீட்டு வெண்ணை சாப்பிட்றதுக்குன்னே கண்ணன் கீழே பிறந்தான். அது தன்னது மட்டும் சாப்பிட்டாலே ரசிக்காது. அதுவும் நம்ம வீட்டிலேயே கூட எல்லாத்தையும் திறந்து வச்சு எடுத்துக்கோன்னெலாம் சொன்னால் ரசிக்கவே ரசிக்காது. பாத்திரத்துக்குள்ளே போட்டு பூட்டி எடுத்தியானா தெரியும் பார்னு வச்சுட்டு போனால் அதை திறந்து எடுத்து சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியே இருக்கே தவிர வெறுமனை வாட்டுக்கு திறந்து வச்சுட்டு போகிறா இருக்கட்டும்னா அப்படின்னு குழந்தைகளும் போடும். கண்ணனுக்கு அதே போலத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு யசோத நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை போராதவன் போல் உறங்கி அறிவுத்து வாரா தான் வைத்தது காணாள் வயிறெடுத்திங்காரார் புகுதுவார் ஐயறிவரல்லால் நீராமிதி செய்தீர் என்னோர் நெடுங்கையித்தால் ஊரார்கள் எல்லாரும் காண புரலோடே தீரா வெகுளியலாய்ச் சிக்கனவார் தடிப்ப ஆறாவயிற்றினோடு ஆத்தாதான். சிறிய திருமடல்ல திருமங்கியாழ்வார் ரொம்ப அழகா தெரிவித்தார். ஏறார் இடைநோவை எத்தனையோர் போதுமாய் இடுப்பு வலிக்க 3 வேளை கஷ்டப்பட்டு கடைஞ்சு பாத்திரம் முழுக்க வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கா யசோதை. ஏறார் இடைநோவை எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ண திரண்டதனை. நல்ல உயர்ந்த தயிர், அது கடையிறதே கஷ்டம். ஏன் இந்த தயிர் எப்படி இருக்குன்னு கேட்டார். வடதேசத்து யாத்திரை நீங்கள் போகிறச்சே கடையில் போய் எங்கேயானு தயிர் வேணும்னுனா உடனே அவன் இலை எடுப்பான். நமக்கு தோணும் தயிர் கேட்டால் பாத்திரம்னு எடுக்கணும், இவன் எதுக்கு இலை எடுக்கிறான்னுட்டு அந்த இலையில கத்தியால் வெட்டி தயிர் எடுத்து வச்சு கொடுத்துருவோம். அந்த அளவு கெட்டியாக இருக்கும். நமக்கு பாத்திரத்தில் இருக்கிற பாலில் முகம் பார்த்து பழக்கம். இப்படித்தான் நாம் இந்த இடத்துல பால் தயிர்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் வடக்க போனோம்னா கெட்டி தயிராக எடுத்து அப்படியே வைக்கிறானோ இல்லையோ. கண்ணனுக்கு எதையுமே ஜலம் கொட்டினாலோ மாற்றினாலோ எதுவும் பிடிக்காது. எதுக்கு காய்ச்சரா பாலை? நம்ம பாட்டுக்கு மாட்டின் மடியில் போய் வாயை நீட்டினோம்னா அது பாலை கொட்ட போகிறது, சாப்பிட்டு போக வேண்டியதானேங்கிற கட்சி கண்ணனது. அதனால ஏறார் இடை நோவை எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ண திரண்டதனை நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்து. கண்ணன் கீழே வச்சுட்டு போனா தூக்கின்னு போடுவன்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஏற்றி உரியில வெண்ணெய் வச்சு விட்டா. உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்னு அங்குண்டானை கண்டாய்ச்சி வரலோடு ஆர்ப்ப. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். கண்ணன் திருடுறதுக்கு போறச்சே நிறைய யுக்திகள்லாம் வச்சிருக்கார். ஏன்னா வெளிச்சம் வேணும். அவர் ராத்திரி வேளையில தான் திருட போவர். பகல் வேளையில போனா அறானு பிடிச்சிட்டு வாங்கிறதுக்காக. பகல் வேளையில போல ராத்திரியில போனா தனக்கு வெளிச்சம் வேணுமோ இல்லையோ. இவரானு வெளுப்பா இருந்தா வித்தியாசமானு தெரியும். இவரே கருப்பு, இருளன்ன மாமேனி வண்ணன், அந்த கருப்புக்கும் இந்த கருப்புக்கும் வாசியே தெரியாது. அதனால கண்ணன் கௌஸ்துபம் சாத்திப்பர். நீங்க நம்பெருமாளை ஸ்ரீரங்கத்தில் சேவித்தீங்கன்னா நீலநாயக கல்னு 5 நீல கற்களோட சாத்தின்னு இருக்கார். இந்த கௌஸ்துபங்கிறது பளீர்னு பிரகாசமா ஒளி வீசும். அதை எடுத்து தன்னுடைய மார்பிளை சாத்தினுட்டு ஒரு பெரிய உத்திரியத்தை எடுத்து மேலே போத்தினுடுவர். ஒளி வெளியில தெரியாது. இடம் கிட்டக்க வந்த உடனே உத்திரியத்தை கழட்டுவன். அங்க இருக்கிற ஒளியில பாத்திரத்திலெல்லாம் இருக்கிற வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவார். யாரானு வராப்புல தோணுண்டா உத்திரியத்தை போத்தினுட்டா போரும். அப்ப வெளிச்சம் இல்லைன்னா இவரே கண்டுபிடிக்க முடியாது. இப்படிதான் ஒரு நாளும் போய் சாப்பிடுவன். ஒரு நாள் சாப்பிடச்சே முதல்லையே பிடிச்சிட்டா. இன்னொரு நாள் சாப்பிடும்போது மொத்தம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமும் பிடிச்சிட்டாலாம்.
தாரார தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ண விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தாளை கண்டவளும். நஞ்சியர் பராசர பட்டர் இடத்துல கேட்டார், திருமங்கையாழ்வாரானா முழுக்க சாப்பிட்டான்கிறார். இன்னொரு இடத்துலையும் பாசுரத்தை பார்த்தா பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேரேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற உண்டான். வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணெய் வாழி விருங்கிட்டு கல்வன் உறங்குகின்றான். வெள்ளிமலையை போல வச்சிருந்த வெண்ணெய் முழுக்க சாப்பிட்டான்னு ஒரு ஆழ்வார் சொல்றார். இன்னொரு ஆழ்வார் விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய், விரல வெண்ணெயில வச்சான்னா பிடிச்சிட்டா ஒத்தி வந்து. இது என்ன இந்த திருட்டு நியாயமா அந்த திருட்டு நியாயமா, ஏதோ தப்பு இருக்கு, ஒரு ஆழ்வார் பொய் சொல்றார் அப்படின்னு நஞ்சியர் பட்டர் இடத்துல கேட்டார். பட்டர் சமாதானம் சொன்னார், 2 ஆழ்வாரும் உண்மைதான் பேசுறா. நீ என்னமோ திருட்டு ஒரு நாள் நினைச்சிருந்து முதல்லையே பிடிச்சீரா கடைசியில் பிடிச்சாளான்னு கேட்டுருக்கீர். திருட்டு பல நாள் திருட்டு, ஒரு நாள் முதல்லையே பிடிச்சிட்டா ஒரு நாள் கடைசியில் பிடித்தார்கள். ஆக கண்ணன் ஒரு நாளும் அவ பிடிச்சிட்டு இருந்தாலும் பிடிக்கிறது உங்க வேலை, திருடுறது என் வேலை என்ன விடாமல் அவர்களுக்கு போட்டியா திருடுவன். ஒரு நாள் அவன் பிடிண்டே இருக்கிறச்சே ஒருத்தி வந்து பிடிச்சுனுட்டா. கையும் மெய்யுமா பிடிச்சு ஊராருக்கு முன்னாடி கட்டி வைக்கணும்னு ஆசை. கண்ணன் சரியா மாட்டினுட்டான்னா, நீ யாருன்னு விசாரிப்போன்னு அந்த பெண் கஸ்துவம்பால குழந்தாய் நீ யாருன்னு கேட்டாள். இவன் அப்படி இப்படி பார்த்துட்டு பலானுஜாக நான் பலராமன் தம்பின்னு பதில் சொன்னான். ஏன் அப்பா அம்மா பேரை சொல்லியிருக்கலாம், தம் பேரை சொல்லாமல் பலராமன் தம்பின்னா அந்த ஊரில் பலராமனுக்கு ரொம்ப நல்ல பேர், சாத்விகமான பிள்ளைன்னுட்டு. அவன் தம்பியோ இல்லையோ, நான் பரம சாத்விகன், அதனால தான் பலராமன் தம்பின்னா. போனா போகிறது இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தே, நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய தேவை உனக்கு இல்லையே. மண் மந்திரா சங்கையா பார்த்தா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருந்தது, என் வீடு நினைச்சுன்னு உள்ள வந்துட்டேன்னா. இப்போ எல்லா வீடும் அப்படித்தான் கட்டுறா. அன்னைக்கு எப்படி கட்டியிருந்தாலும் இல்லையோ ஒரே மாதிரி பொட்டி பொட்டியாக கட்டி வச்சிருக்காளோ இல்லையோ. மண் மந்திரா சங்கையா என் வீடுன்னு நினைச்சுன்னு உள்ள வந்தேன். அது கூட போனா போகிறது ஒத்துக்கிறேன். அந்த வெண்ணெய் பாத்திரத்துல எதுக்கு கையை வச்சேன்னு அவள், உன் வீடுன்னு வந்தா உள்ள வந்த உடனே இல்லேன்னு தெரிஞ்சா திரும்பி போக வேண்டியதானே, என்னத்துக்கு வெண்ணெய் பாத்திரத்தை தேடி கை வைத்தாய்? கண்ணன் இப்பதான் யோசித்தான், நாம ஜெகத் சிருஷ்டிக்கு கூட இவ்வளவு பயப்படல பதில் சொல்றதுக்கு, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. பொய் சொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டா கண்ணனா இருந்தாலும் பயந்து தான் தீர வேண்டும். உண்மை பேசுறதுன்னா பயப்பட தேவையில்லை, யோசிக்கவே தேவையில்லை. பொய் பேசுறவா நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், உண்மை பேசுறவன் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையே இல்லை. தோணினத்தை சொல்லிட்டு போறான். பொய்னா யார்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கணும் இல்லையோ. என்ன அவாவாளை பறிச்ச சரியா என்ன ஞாபகம் வச்சுட்டோமோ அத்தை திருப்பி சொல்லணும். கண்ணன் யோசித்து சொன்னார், என்னுடைய கன்று குட்டி நிறைய, அதுல ஒன்றை ஒரு 4 நாளாக காணும். ஒருவேளை உன் வீட்டுக்குள்ள இருக்கோங்கிறதுக்காக தேடுறதுக்காக வந்தேன். வீட்டுக்குள்ள தேடுற பானையில என்ன பண்ணிட்டேன்னார், உள்ள ஒளிஞ்சின்னு இருக்கோ என்னமோங்கிறதுக்காக தேடினேன்னா கண்ணன். சரி கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டா அந்த பெண். கிடைக்கல, நீ வந்தா சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக காத்திருந்தேன், இல்லேன்னுட்டு புறட்டு ஓடியே போட்டான் கண்ணன். என்ன காற்றில் கடியனாகி ஓடி அடம்புக்கென்னு இவருடைய பிடிக்கு மகப்படாமல் கண்ணன் ஓடி போனான்னு சொல்லுவார்கள். களவேள் வெண்ண தொடு உண்ட கல்வாவென்பன் பின்னையும். யார் வந்து கையை பிடிச்சிட்டு இங்க வெண்ணையை வச்சிருந்தமே காணமேன்னா உடனே கோபம் வந்துடும் கண்ணனுக்கு. ஆய்ச்சி ஆகி அன்னையால் அன்ன வெண்ண வார்த்தையுள் சீத்தமுண்டழுகூத்த வப்பன் தன்னை குருகூர் சடகோபன் மாழ்வார் தெரிவித்தார். வெண்ணையை வச்சிருந்தமே காணுமே, அவ்வளவுதான் யசோதை சொல்லுவாராம். உடனே எழுந்து நின்று ஓன்னு முகம் செவக்க, நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னியா அப்படின்னு கேட்பேன். அவன் உடனே பிடிச்சு விடுவோம். இது இப்போ சந்தேகமே இல்லையோ இல்லையோ. இப்போ நான் வெண்ணையை வச்சிருந்தமே காணுமேன்னா நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்றியான்னா நீ தாங்கிறது நிச்சயமா எடுத்தோ இல்லையோ. ஒரு பெரிய சத்திரம் இருந்தது, ஒருத்தர் வாசலை படுத்துன்னு தூங்கியிருந்தார். நித்தியம் சத்திரத்தில் சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்குவார். ஏதோ அறிவிலி வேலை இல்லாதவன் வச்சுப்போம். ஒரு எஜமானர் இன்னொரு எஜமானர்கிட்ட பேசின்னு இருக்கார், இவ்வளவு சத்திரத்தை நித்தியப்படி பெருக்கணும் முழுகணும்னுட்டு. இன்னொருத்தர் சொன்னார், யாரோ ஒரு மூடாத்மா கிடைச்சிட்டு போறான், யாரானு ஒருத்தன் கிடைக்க மாட்டானா பெருக்கிறதுக்கு முழுகிறதுக்குன்னு. இந்த வாசல்ல திண்ணையில் ஒருத்தன் படுத்திருந்தானோ இல்லையோ, அவன் நேரம் உள்ள வந்து என்னால இவ்வளவு பெரிய சத்திரத்தை முழுக முடியாதுன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ யாரோ ஒரு அறிவில்லாதவன் முழுகிறான்னா இவன் எழுந்து வந்து கேட்டா அப்ப அந்த அறிவில்லாதவன் இவன் சொல்லியோ. இதைத்தான் இதே போல கண்ணன் எப்போதும் வெண்ணையை சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீதி வெண்ணெய் இருந்ததுன்னா தன் உடம்புலயே பூசினுடுவார். யாரானு என்னை பிடிக்காத போயிட்டா என்னை பிடிக்கணுங்கிறதுக்காகத்தானே பரமதத்திலிருந்தே கீழே வந்தார். ஆனால் அதற்கு தகுந்தா போல தான் எல்லாம் செய்வன். பொத்த உரலை கவிழ்த்து, பொத்த உரல் அந்த கண்ணன் அந்த ஊர்ல திருடுறதுக்குன்னே உரல்லாம் வச்சிருக்காளாம். ஆழ்வார் பாட்டில் பொத்த உரலை கவிழ்த்துனார். நல்ல உரலாக இருந்தா நெல்லு குத்த பயன்படும், பொத்த உரலாக இருந்தா கண்ணன் ஏறி திருடத்துக்கு மட்டுமே வச்சிருக்கா அந்த ஊர்ல. பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற உண்டான். மொத்தத்தையும் உண்டு முடிச்சுட்டு அது உண்றதுக்கு சில சட்ட திட்டங்கள்லாம் கண்ணன் வச்சுட்டு இருக்கார்.
வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாதி என் மெய்கலந்தானே. எதை திருடுறானோ உடனே திருட்டுக்கு உதவி புரிந்தவாள் பங்க சரியா கொடுத்துருவான். அநேகமா பல பேர் திருடர்கள் மாட்டிக்கிறது எப்ப தெரியுமோ, யார் ஒத்தாசை பண்ணாலோ பங்க ஒழுங்கா பிரிக்கலைன்னா மாட்டினுடுவோம். சரியா அப்பவே பிரிச்சு கொடுத்துட்டா வம்பே இல்லை. அதே போலத்தான் கண்ணனும் தான் மாட்டிக்கிறதுல இஷ்டம் இல்லை, என்ன திருடினாலும் யார் திருட்டுக்கு ஒத்தாசை பண்ணாலும் கொடுத்துருவா. அவனுக்கு முக்கியமான தோழன் ஒத்தாசை பண்றவர் பொத்த உரல் தான். ஏன்னா அது இருந்ததுன்னாத்தானே ஏறி அவரால் திருடவே முடியறது. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், பற்றுடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினோடு உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. மற்றொரு கடைவெண்ணை கடைகிற போதே வெண்ணெய், அந்த வெண்ணையை திருடி சாப்பிட்டாங்கிறதுக்காக இப்ப யசோதை பிடிச்சுனுட்டா. பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மற்றொரு கடைவெண்ணை களவினுள் உறவிடை ஆப்புண்டு. தன்னந்தாமரை கண்ணனே கண்ணான்னு குலசேகரருடைய பாசுரம் பார்த்த மூல்யம். அந்த பாசுரத்திலே கொஞ்சம் தள்ளி சொல்றார், முழுதும் வெண்ணெய் அளைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையும். முழுதும் வெண்ணெயடைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கை. பெருமானுடைய கை தாமரையாட்டம் இருக்கு, தாமரையருடைய இதழ்களாட்டம் விரல்கள் இருக்கின்றன. அந்த சிவந்த கைத்தலத்தால வெண்ணெய் எடுத்து வாரி விழுங்குகிறான். தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ண விழுங்கி. பக்கத்தில் இருக்கிற மோர் குடத்தை கண்டாலே கண்ணனுக்கு பிடிக்காது. அது யாரோ தயிரில் ஜலம் குத்தி கடைஞ்சிருக்காளோ இல்லையோ, தயிர் தயிரா இருக்க வேண்டியதானே, அதில் யார் ஜலம் கொட்ட சொன்னா, அதை யார் கடைய சொன்னா, அதை யார் மோராக்க சொன்னா. அதனால மோர் குடத்தை கண்ட உடனே பிடிச்சி தள்ளி விட்டுடுவோம். உடனே வியாக்கியாத்தை எழுதி வைத்தார், கண்ணனுக்கு மோரை கண்டால் வயசான பெண்களையும் புருஷர்களையும் கண்டா போலே, கண்ணனுக்கு தயிர் பால் வெண்ணையை கண்டா சிறுமியர்களை கண்டா போலே அப்படின்னு பெரியவாச்சனவே வியாக்கியானம் பண்ணார். இது என்னது சின்ன பெண்ணு வயசானவன் எழுதிட்டு இருக்காள் என்ன? வயசான பெண்களா இருந்தா பர்த்தா காப்பாற்றுவன்னு இருப்பா, புருஷர்களா இருந்தா நம்ம நாமே காப்பாத்திக்கலான்னு இருப்பா. சிறு பெண்களா இருந்தா இன்னொருத்தனை நம்பியே இருக்காளோ இல்லையோ, கண்ணனையே நம்புவர்களோ இல்லையோ, அவனுக்கு என்னைக்கும் அவனை நம்புவர்களைத்தான் பிடிக்கும். என்னை நானே ரட்சித்துக் கொள்றேன்னாலும் அவனுக்கு பிடிக்காது, என்னை இன்னொருத்தர் ரட்சிப்பர்னு சொன்னாலும் பிடிக்காது. எனக்கு கண்ணனே ரக்ஷகன் என்ன இருந்தா தானே கண்ணனுக்கு அதனால் ஆனந்தம். அப்படி இருக்கிறது தான் இந்த பிடிக்கும்னு வெண்ணையும் பாலையும் சாப்பிடுவர். மோர்க்குடமா இருந்தா உருட்டி விட்டுடுவர். அதனால மோர்க்குடத்தை அருகிருந்த மோரார் குடம் உருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தாளை கண்டாள். திரும்ப வந்தாள். யசோத ஒரு நாள் இவனை பிடிக்கணும்னு காத்துண்டா, இன்னைக்கு சரியா பிடிச்சு விட்டா. ஊர்க்காரா